எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வாரோட காப்பிடல் பதிகத்தில் முதல் பாட்டு அதான் கேட்க போகிறோம். கேட்டுங்க. இந்திரன் பிரம்மனோடு ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். இந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். இது பாட்டு. இதில் பாருங்க, இந்த 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 பாட்டு வந்து திருவள்ளரை பெருமாளை சொல்லி பாடுறது, அங்கேருந்து பாடுறது, திருவள்ளரை பெருமாளை போற்றி பாடுற மாதிரி அதில் பல விஷயங்களை சொல்கிறேன். இந்திரன் பிரம்மனோடு, இந்திரனும் வந்திருக்காராம், பிரம்மனும் வந்திருக்காராம். இந்திரன் பிரம்மனோடு ஈசன் இமையவரெல்லாம், பரமசிவனும் வந்திருக்காராம். இமையவர் தேவர்கள் எல்லாம், இமையவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களாம். இந்திரன் பிரம்மனோடு ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு. மந்திர மாமலர்ன்றது உங்களுக்கு என்னன்னா, அவங்க கையில் அந்த அதாவது மலர் இல்லாத மந்திரங்களை ஓதுறாங்க இல்லையா வாயில், அதுதான் மந்திர மாமலர் கொண்டுன்றது. மந்திரங்களை வாயால் ஓதுறாங்க இல்லையா, அதுதான் மந்திரங்களை வாயால் ஓதிட்டு கையில் மாலையை வச்சுருக்காங்க. மந்திரம் மாமலர் அப்படி எடுத்துக்கணும், ரெண்டாக எடுத்துக்கணும். மந்திரங்களை சொல்கிறதும் இப்போ மலர், பெரிய பெரிய மலர் மாலைகளை கொண்டும் மறைந்து, அதாவது மானிடர்கள் கண்ணில் படாமல் மறைந்து துவராய் வந்து நின்றார். துவர்ன்றது என்னென்ன, இந்த இடத்துல அவர்னா தூரம் இருக்கிறவர், இவர்னா பக்கத்தில் இருக்கிறவர், துவர்னா நடுவில் இருக்கிறவர். அவரும் இல்லாத இவரும் இல்லாத நடுவில் இருக்கிற பேர் துவர்னு பேர். அது இது உதுவெது அப்படின்னு வரும். அந்த இதில் மறைந்து உவர்னு வரும். துவர்ன்றது வந்து இதில் உவர்னு வரும். மறைந்து உவராய் வந்து நின்றார். மறைந்து உவர்னா அதுவும் இல்லாத இதுவும் இல்லாத நடுவில் இருக்கிறது, அதுக்கு பேர். எல்லாம் கூட்டமாக இருக்கான், அதனால் கிட்ட இல்லாத, கொஞ்சம் தூரமாகவும் இல்லாத, கிட்டையும் இல்லாத, நடுவில் வந்து நின்றுருக்காங்க. மறைஞ்சு வந்து நின்றுருக்காங்க எல்லாரும், மனிதர்கள் கண்ணில் எல்லாம் படாமல். சந்திரன் மாளிகை சேரும். சந்திரன் மாளிகை சேரும்னா, சந்திரன் வந்து அதனோட காலம் முடிஞ்சு போச்சு, சந்திரன் வந்து மறையிறது. சந்திரன் மாளிகை சேரும். சந்திரன் மறையிறதுனா பொழுது விடிய போகிறதுன்னு அர்த்தம் இல்லையா. அதான் சந்திரன் மாளிகை சேரும். சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். சதுரர்கள்னா சிறந்த அறிவாளிகள், ஞானிகள். சதுரர்கள் வந்து ஞானிகள், சான்றோர்கள். சதுரர்கள் அவர்கள்லாம் வச்சுக்கிற வெள்ளரையாம். இப்போ பெரிய பெரிய மாளிகையும் கூட கோபுரங்களும் இருந்திருக்கு. சந்திரன் மாளிகை சேரும். அந்த மாளிகையில் போய் அந்த மாளிகையோட இதில் நிழலில் மறையிறதாமே, அதாவது சாயந்தரமாக அப்படி போய் மறையிறது இல்லையா, அதை சொல்கிறாங்க. காத்தால சந்திரன் மறையிற நேரத்தை சொல்கிறேன். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றார். சதுரர்கள்னா சிறந்த அறிவாளிகள் இருக்கிற வெள்ளரை, திருவள்ளரைக்கு நானும் 2-3 தடவை போயிருக்கோம். திருவள்ளரை கோயில் போகணுன்ட்டே போனோம். அது திருச்சியிலேருந்து போனோம். திருச்சியிலேருந்து போகும்போது இது போகணும், அது என்ன ஒரு, அங்கே போயிட்டு திரும்பி போகணும், உள்ளே போகும். உள்ளே ஒரு 8 கிலோமீட்டர் போகணும், சேலம் ரூட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டில் போனோம்னா நடுவில் அங்கே இருக்க திருவள்ளரை கோயில் இருக்குது. நானும் ரங்கநாதனும் போயிருக்கோம். உத்தமர் கோயிலில் திரும்பி போகணும். உத்தமர் கோயில் போயிட்டு, உத்தமர் கோயிலேருந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போயிட்டு அப்படியே சமயபுரம் போயிட்டு வந்திருக்கோம். 2-3 தூரம் போயிட்டு வந்திருக்கோம். நானும் ரங்கநாதனும் திருப்பஞ்சீலி அதெல்லாம் போயிருக்கோம். அப்போ இந்த திருவள்ளரையும் போனோம். அந்த திருவள்ளரைக்கு சொல்கிறேன், அந்த திருவள்ளரை நின்றாய், அங்கே பெருமாளாக இருக்க. அந்தியம் போது இதுவாகும், அந்தி சாயிற போது இது, போது மறையிற போது அப்படின்ற. அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிட வாராய். சாதாரண காப்பிடுறதுன்றது என்னென்னா, ஒரு திருஷ்டி கழிக்கிறது தான். அது காப்பிடுறதுன்றது ஒரு விதத்தில் திருஷ்டி கழிக்கிறது தான். கல்யாணத்துலலாம் கூட பாருங்கள், அந்த புடி சுற்றுறதுன்னு ஒன்று பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? புடி சுற்றி போடுவாங்க. அது வந்து அவ்வளோ நேரம் ஏற்பட்ட திருஷ்டியை கழிக்கிறதா புடி சுற்றுறது. அது மாதிரி தான் காப்பீடு இருந்தது. அந்த மாதிரி ஒரு வகையில் காப்பிடுறதுன்றது எதை வச்சு வேணாலும் பண்ணுவாங்க. ஒன்று சந்தனம் வச்சு பண்ணுவாங்க, இல்லை சாதத்தை வச்சு பண்ணுறது, எதை வேணாலும் வச்சு காப்பிடுறது, அது மாதிரி பண்ணுவாங்க. திருஷ்டி கழிக்கிறது அதை சொல்கிறேன். இந்த இடத்துல அந்தியம் சாயந்தரம் சாயிறது. இவ்வளோ நாள் எல்லா வேலையும் உன் திருஷ்டியெல்லாம் விழுந்திருக்கு, எல்லாரோட திருஷ்டியும் உன் மேலே விழுந்திருக்கு. சந்திரன் மறைய போகிறது, சீக்கிரம் வா, உனக்கு வந்து திருஷ்டி கழிக்கணும் அப்படின்ட்டு இப்போ யசோதை கண்ணனை கூப்பிடுறதா பெரியாழ்வார் சொல்கிறார் காப்பிடல் பதிகத்தில். தேங்க்யூ.